முட்டை குழம்புல முருங்கைக்காய் போட்டு செஞ்சா அடி தூளா இருக்கும். இப்போ செஞ்சிருவோமா? ஒரு கடாய் சூடுபடுத்தி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், கசகசா, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் போட்டு வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூளோட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேவையான தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு கொதிச்சு வரவும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற முருங்கைக்காய்களை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியும் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இட்லி தட்டில் வேக வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்துக்கோங்க. இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கிட்டிங்கன்னா அடி தூளான முட்டை குழம்பு ரெடி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.